ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி வந்து மாங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வரமிளகாயை வச்சு பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை மாங்காயை கழுவிட்டு தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய், இது கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு வாணலில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதை வந்து உரலில் கொட்டிக்கோங்க. உரலில் கொட்டிட்டு நம்ம இதில் பண்ணுற மாதிரி, வீடியோவில் பண்ணுற மாதிரி அரைச்சி பார்த்தோம், அரையில். திருப்பி நம்ம வந்து வாணலில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மிளகாயிலேயே அந்த கடுகையும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டுட்டோம். போட்டு அதையும் அதிலே அரைச்சிட்டோம். அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காயை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து கடுகு, பூண்டு போட்டுட்டு இந்த மாங்காயை போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தோம். அது நல்லா கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகாய், வெந்தயம், வறுத்த கடுகு எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்ச பவுடரையும் போட்டு நல்லா கிளறி விட்டோம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்பப்போ கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அழகாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக மாங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.